ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். ஸோ எஸ்எஸ்சியிலேருந்து பாருங்கள் ஃபேஸ் 13க்கான ரெக்யூர்மெண்ட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ வேரியஸ் டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து இருக்க போது உங்கள் லைஃபே வந்து செட்டில்டு தான். ஏன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரியை வந்து 35,400 உங்களுக்கான பேசிக் பே, இது இல்லாமல் அலவன்ஸ்லாம் வந்து இருக்கும். போஸ்டிங் தகுந்த மாதிரி சேலரியுமே வந்து உங்களுக்கு வேரி ஆகும். மொத்த வேகன்சி வந்து பாருங்கள் 2423 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அதில் வந்து நம்ம சவுத் ரீஜனுக்குமே வந்து உங்களுக்கு வேகன்சி வந்து இருக்குது. கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம், 12th முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம், ஏதோ ஒரு டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தாலுமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் 23 ஜூனுக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் ஃபேஸ் 13க்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு எப்படி நம்ம தமிழ்நாட்டில் வந்து டிஎன்பிஎஸ்சி கண்டக்ட் பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எஸ்எஸ்சி ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன்லேருந்து உங்களுக்கு வந்து வேரியஸ் டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து ஃபில் பண்ண போகிறாங்க. மொத்தமாக வேகன்சி வந்து 2423 வேகன்சி உங்களுக்கு வந்திருக்கு. அதில் வந்து சவுத் ரீஜனுக்குமே வந்து உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான் லிங்க் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. க்ளோசிங் டேட் வந்து பாருங்கள் 23 ஜூன் வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அப்ளிகேஷனோட கரெக்ஷன் விண்டோக்கான டேட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டேட்லேருந்து இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் கரெக்ஷனும் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். அதுக்கான டேட்டுமே வந்து பாருங்கள் இங்கே டென்டேட்டிவாக வந்து டேட் கொடுத்துருக்காங்க. இந்த டேட்டில் தான் உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்க போகுது. ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா ஹெல்ப்லைனுக்கு வந்து நம்பர் வந்து இருக்குது. இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களோட டவுட்ஸ் வந்து நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து பாருங்கள் மோர் தென் ஒன் போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ண வில்லிங்காக இருக்கிறீங்க அப்படின்னா செப்பரேட்டாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஏன்னா உங்களுக்கு போஸ்டிங்ஸ் வந்து வேரியஸ் டிபார்ட்மெண்ட் வந்து உங்களுக்கான போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட போஸ்டிங்ஸ்க்குலாம் நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதான் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு சில கேட்டகரிக்கு வந்து 18லேருந்து 25 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஒரு சில கேட்டகரிக்கு வந்து 18லேருந்து 27, 18லேருந்து 28, 18லேருந்து 30, 35 இந்த மாதிரி வந்து போஸ்டிங் தகுந்த மாதிரி உங்களுக்கான ஏஜ் லிமிட் இருக்கும். இதுலேயே வந்து பாண்ட் பிட்வீன் கொடுத்துருப்பாங்க. எந்த இயர்லேருந்து எந்த இயருக்குள்ளார நீங்கள் பிறந்தா எலிஜிபிள் அப்படிங்கிறதையுமே இங்கே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் நீங்கள் எஸ்சி எஸ்டியில் வரீங்க அப்படின்னா வந்து 5 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் இருக்குது. ஓபிசியாக இருந்தால் உங்களுக்கு 3 இயர்ஸ் வரைக்கும் இருக்குது. பிடபிள்யூடியாக இருந்தால் உங்களுக்கு 10 இயர்ஸ் வரைக்குமே வந்து ஏஜ்லேருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் முக்கியமாக வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து க்ரூசியல் டேட்டுன்னு கொடுத்துருப்பாங்க. இந்த டேட் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா 1/8/2025 நீங்கள் வந்து உங்களோட குவாலிஃபிகேஷன், உங்களோட ஏஜ் லிமிட் எல்லாமே வந்து பூர்த்தி அடைஞ்சிருக்கணும். அதே மாதிரி வந்து ஓபிசி கேட்டகரியில் நீங்கள் வரீங்க அப்படின்னா வந்து ஓபிசிக்கான சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வந்து எடுத்துருக்கணும். அந்த சர்டிஃபிகேட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே டேட் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா 1/8/2025, அதுக்கு முன்னாடி நீங்கள் எடுத்துருக்கணும் அப்படிங்கிறது தான் இதுக்கான அர்த்தம். ஸோ ஏன்னா வந்து நீங்கள் அந்த 1/8/2025க்கு அப்புறம் நீங்கள் வந்து எடுத்தீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட் வந்து எலிஜிபிள் கிடையாது. ஃபினான்ஷியல் இயரை பொறுத்த வரைக்கும் 2025-26க்கான அந்த ஓபிசிக்கான சர்டிஃபிகேட் தான் நீங்கள் வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஹவு டு அப்ளைல வந்து பாருங்கள் ssc.gov.in இந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். 23 ஜூனுக்குள்ளார நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு வந்து எஸ்சி எஸ்டி ஃபீமேல் கேட்டகரிக்கு அதுக்கப்புறம் பிடபிள்யூடிக்கெலாம் வந்து ஃபீஸ் வந்து கிடையாது. இவங்களை தவிர்த்து மீதி இருக்கிறவங்களுக்கு மட்டும் வந்து ஃபீஸ் வந்து 100 ரூபாய். இந்த ஃபீஸை வந்து நீங்கள் ஆன்லைன் மோட்லேயே நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபீஸ் பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆன்லைன்லேயே வந்து பே பண்ணிக்கலாம். ஸோ கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் சொன்னோம் பார்த்தீங்களா, அதுக்கான சென்டர் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ரீஜன் வைஸாக வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் நம்ம தமிழ்நாடு வந்து பார்த்தோன்னா சதர்ன் ரீஜனில் வந்து உங்களுக்கு வந்து வரும். சதர்ன் ரீஜனை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு வந்து இங்கே இருக்குது. ஸோ இதில் இப்போ உங்களுக்கு வந்து பாருங்கள் எக்ஸாம் சென்டர் வந்து சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வெள்ளூர், இங்கே தான் வந்து உங்களுக்கான எக்ஸாம் சென்டர் வந்து இருக்க போது. இதுக்கு நியர்பை இருக்கக்கூடிய சென்டரை வந்து நீங்கள் சூஸ் பண்ணி எக்ஸாம் வந்து நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இதான் வந்து பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாமு. இதில் வந்து உங்களுக்கு வந்து 10th ஸ்டாண்டர்ட் லெவலில் உங்களுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் இருக்கும். 12th ஸ்டாண்டர்ட் லெவல், அதுக்கப்புறம் கிராஜுவேட் லெவல். ஸோ நீங்கள் எந்த கேட்டகரியில் போஸ்டிங்ஸ் எடுக்கிறீங்களோ அதுக்கு ரிலேட்டடான சிலபஸ் தான் உங்களுக்கு வந்து இருக்க போகுது. 10th ஸ்டாண்டர்டுக்கு நிலையான இதில் தான் உங்களுக்கான கொஷின்ஸ் வந்து வரும். 12th தான், அதுக்கப்புறம் கிராஜுவேட் லெவலில் உங்களுக்கான கொஷின்ஸ் வந்து வரும். ஸோ இதில் நெகட்டிவ் மார்க் வந்து இருக்குது. உங்களுக்கு 0.5 மார்க் வந்து டிடெக்ட் ஆகும் அப்படிங்கிறதையும் வந்து கொடுத்துருக்காங்க. ஹிந்தி இங்கிலீஷில் தான் வந்து கொஷின் பேட்டர்னுமே வந்து இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சிலபஸ் வந்து பாருங்கள் உங்களுக்கு மெட்ரிகுலேஷன் லெவல்னா நான் சொன்ன பார்த்தீங்களா, 10th ஸ்டாண்டர்ட் லெவலில் உங்களுக்கான சிலபஸ் இருக்கும். 12th ஸ்டாண்டர்ட் லெவலில் சிலபஸ் இருக்கும். கிராஜுவேட் அந்த எபோ லெவலில் உங்களுக்கான சிலபஸ் இருக்கும் அப்படிங்கிறத வந்து இங்கே கிளியராக கொடுத்துருக்காங்க. ஸோ பேஜ் நம்பர் 39 உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து ஆன்லைனில் நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ப்ரொசீஜர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணி நீங்கள் ஃபீஸ் பேமெண்ட் எப்படி பே பண்ணணும், அதுக்கப்புறம் எப்படி நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும், டாக்குமெண்ட்ஸ்லாம் என்னென்ன ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இமேஜ் ஃபார்மேட்டில் வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் கரெக்டாக பார்த்து கூட நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இங்கேயே வந்து 1 by 1 உங்களுக்கு இமேஜ் ஃபார்மேட்லேயே இருக்குது. இதை நீங்கள் செக் பண்ணிவிட்டு நீங்கள் ஆன்லைனில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க.
ஓகே. பேஜ் நம்பர் 78ல இருந்து உங்களுக்கு வந்து இதில உங்களுக்கு கேட்டகரி வைஸ் போஸ்டிங் வந்து இங்கே தான் குடுத்துருக்காங்க. 78 பேஜ்ல இருந்து. இதில வந்து பாருங்க லெஃப்ட் சைடே வந்து உங்களுக்கு ரீஜன் குடுத்துருப்பாங்க. அதெல்லாம் சிஆர்ன்னு குடுத்துருக்காங்க பாத்தீங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ரீஜன் சொல்லுவோம். இந்த மாரி நம்ம தமிழ்நாடு வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ரீஜன்ல வந்து வரும். இங்க கீழ நீங்க வந்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாடு வந்து 277ல வந்து உங்களுக்கு வந்து இருக்கு. ஸோ கீழ நீங்க வாங்க. ஸோ கீழ வந்தீங்கன்னா, உங்களுக்கு 277ல வந்து உங்களுக்கு வந்து ஒரு ரீஜன் வைஸா குடுத்துருக்காங்க பாத்தீங்களா? அதில வந்து நம்ம தமிழ்நாடு வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ரீஜன்ல வரும். இங்க குடுத்துருக்காங்க பாருங்க எஸ்ஆர்ன்னு. ஸோ இங்க வந்து பாருங்க உங்களுக்கு இருக்கு. இதில வந்து போஸ்டிங்ஸ் வந்து இதுக்கு அப்புறம் தான் வந்து உங்களுக்கு வந்து இதில இருக்கு. ஸோ அதாவது ஜூனியர் சயன்டிஃபிக் அசிஸ்டன்ட் கேட்டகரி, சயன்டிஃபிக் அசிஸ்டன்ட், டெக்னிக்கல் ஆஃபீசர், டூரிஸ்ட் இன்ஃபர்மேஷன் ஆஃபீசர் இந்த மாரி வந்து உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் வந்து பாருங்க இங்க குடுத்துருப்பாங்க. ஸோ சென்ட்ரல் ட்ரக்ஸ் டெஸ்டிங் டிபார்ட்மெண்ட், அதுக்கப்புறம் நேஷனல் டெஸ்ட் ஹவுஸ், குவாலிட்டி கண்ட்ரோல் செல், அதுக்கப்புறம் இந்தியன் டூரிசம் அது மாரி வந்து உங்களுக்கு ஒரு வேரியஸ் டிபார்ட்மெண்ட்ல வந்து உங்களுக்கான போஸ்டிங்ஸ் இருக்கும். லேபரட்டரி அட்டெண்டன்ட் கேட்டகரி, காப்லர் கேட்டகரி, லைப்ரரி இன்ஃபர்மேஷன் அசிஸ்டன்ட், ஸோ அதுக்கப்புறம் சீனியர் இன்ஸ்ட்ரக்டர் கேட்டகரி, லேப் அசிஸ்டன்ட் இந்த மாரி வந்து உங்களுக்கு நெறைய கேட்டகரியில போஸ்டிங்ஸ் இருக்கு. அங்கங்க கேட்டகரிக்கும் வந்து பாருங்க உங்களுக்கு 10th முடிச்சவங்க, 12th முடிச்சவங்க, டிகிரி முடிச்சவங்கன்னு வந்து உங்களுக்கு லெவல் வைஸா உங்களுக்கான சேலரியுமே வந்து இங்க குடுத்துருப்பாங்க. ஏஜ் லிமிட்டுமே இங்க குடுத்துருப்பாங்க. அந்த ஏஜ் லிமிட் இல்லாம தான் நான் சொன்னேன் பாத்தீங்களா? எஸ்சி, எஸ்டிக்கு 5 இயர்ஸ் இருக்கு. ஓபிசியா இருந்தா 3 இயர்ஸ், பிடபிள்யூடியா இருந்தா 10 இயர்ஸ் வரைக்குமே வந்து ஏஜ்ல இருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஷன் இருக்கு. வேக்கன்சி வந்து உங்களுக்கு அந்தந்த கம்யூனிட்டி வைஸா வந்து இங்க பிரிச்சு குடுத்துருக்காங்க. நீங்க எந்த கம்யூனிட்டியோ அதுக்கு வேக்கன்சி இருக்காங்கிறத செக் பண்ணிட்டு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஓவராலா வந்து உங்களுக்கு வேக்கன்சிய பொறுத்தவரைக்கும் 2400க்கு மேல வந்து உங்களுக்கு வந்து பாருங்க இங்க வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. 2400க்கு மேல வந்து வேக்கன்சி இருக்கு. நம்ம சவுத் ரீஜனுக்குமே வந்து உங்களுக்கான வேக்கன்சி குடுத்துருக்காங்க. நீங்க செக் பண்ணிட்டு நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.